வெல்கம் டு ஜிகே ஃபேண்டசி எடிட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீக்கோட மேட்ச் நம்பர் 27 பிரெஸ்பன் ஹீட்ஸ்க்கும் சிட்னி தண்டருக்கு இடையிலான ஒரு மேட்சோட ப்ரிவியூ தான் இந்த மேட்ச்சில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் இப்போ சொல்கிற கான்செப்ட்டு நல்லா உள்வாங்கி போட பாருங்க. ஏன்னா உமன்ஸ் மேட்சோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே ஜிஎல் பக்கம் நெருங்கிடலாம். ஏன்னா பண்ணவங்களே திருப்பி பண்ண போகிறாங்க. அந்த சில லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்காம பண்ண போகிறாங்க. அந்த எதிர்பார்க்காம வைக்கிற லோ பர்சன்டேஜ் தான் நம்மளோட அந்த ஜிஎல் அடிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். நான் சொல்கிற கான்செப்டில் நீங்கள் டீம் மேக் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஜிஎல்ல ஓரளவுக்கு பக்க ரேங்க் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த ப்ரொடக்ஷனை நான் சொல்கிறது நல்லா உள்வாங்கி டீம் போட பாருங்க. போக போக உங்களுக்கே புரியும். நீங்களே வேணாலும் ஒரு மேட்ச் நான் சொன்னதை கான்செப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மேட்ச் போகுது அப்படிங்கிற பழைய மேட்சை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி தான் ட்ரீம் 11 உமன்ஸ் மேட்ச்சை நமக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே அனலைஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களாலையும் நான் சொல்கிறது உள்வாங்க முடியும். அதை முதல்ல நல்லா கவனிங்க. ஒரு மேட்ச்சுக்கு 2 மேட்ச்சு நீங்கள் அந்த டேட்டாஸ் எடுத்து பாருங்கள், பழைய மேட்ச்சு. இப்போ அந்த மேட்ச்சு மாதிரி போன மேட்ச்சு இதே உங்கள் டீம் விளையாண்ட ஒரு மேட்சோட ப்ரீவியஸ் மேட்சோட ரிசல்ட்டை நம்ம பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ என்னென்னா, ப்ரீவியஸ் மேட்ச்சில் சிட்னி தண்டர் உமன்ஸு ப்ரெஸ் பண்ணிட்டு பெத்துக்காச்சஸ் உமன்ஸ் இவங்க 2 பேருமே மோதினாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஹை செலெக்ஷனில் இருந்து அட்டப்பட்டும் இஸ்மாயில் இவங்க 2 பேர் மட்டுமே ட்ரீம் டீமில் வந்தாங்க. மீதி ரிமைனிங் 3 பிளேயர் இஸ்பேட்ஸும் பிஎல்ஹெச்பியில் ஹெதர்நைட் 3 பேருமே அந்த ட்ரீம் டீமில் வரலை. ஏன் வரலை அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். தோக்கிற டீமில் மினிமம் ஃபஸ்ட்டு அந்த 5 செலெக்ஷன் பர்சன்டேஜ் 5 பேர்த்தில் 2 பேர் 2 to 3 பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. இந்த மேட்ச் தான் 2 பிளேயர் வந்திருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு அந்த ட்ரீம் டீம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ட்ரீம் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா தோத்த டீமில் இருந்து இவங்க 4 பேர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த 4 பேர்த்தில் இந்த தாலியா வில்சன் அப்படிங்கிற லோ பர்சன்டேஜ் பிக். இந்த தாலியா வில்சனை நம்ம யோசிக்க கூட மாட்டோம். பட் அடித்தவன் இதை வச்சு தான் அடிச்சிருக்கான். அந்த மாதிரி தான் யோசிக்கணும். இப்போ அதே தான் வின் பண்ணுற டீமு. நான் சொன்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுற டீம்லேயும் முதல்ல 5 பேர், அந்த 5 பிளேயரில் நேற்று அந்த ட்ரீம் டீமில் யார் வந்துட்டாங்கன்னா 4 பிளேயர் வந்துட்டாங்க. யாராக இருப்பாருங்க, சோபி டெவினு, ரெகுலரு, அலனா கிங்கு, அப்புறம் ஐஸ்வத்து. இந்த 4 பிளேயரும் லான்ச்சுன்னு ஹை செலெக்ஷன் பர்சன்டேஜ்லேருந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வின் பண்ணுற டீம் நமக்கு மஸ்ட்டாக தெரிஞ்சால் மட்டுமே உமன்ஸ் மேட்ச்சில் கேப்டன் விசியும் நம்மளால் போட முடியும். அந்த ஜிஎல்ல ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வரக்கான இதுவுமே நமக்கு வின் பண்ணுற டீம் கம்பல்சரியாக தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அதை போட முடியும். பார்த்தீங்கன்னா ஹை செலெக்ஷன் பர்சன்டேஜ் அந்த 5 பேர்த்துலேயே தான் கேப்டன் விசி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய ரிஸ்க்கெல்லாம் கிடையாது இது. பட் அந்த யோசிக்க வர்றது தான், நம்ம வின் பண்ணுற டீம் நீங்கள் கெஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் அதை ஈஸியாக போட முடியும். இதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த மேட்சை மட்டும் இல்லை, மீதி ஏதோ ஒரு மேட்ச் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி கான்செப்டில் தான் ட்ரீம் டீம் அமைஞ்சிருக்கும். இதுதான் ப்ரீவியஸ் மேட்சோட ரிசல்ட்டு. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். எஸ்டி உமன்ஸு பிரெத்துகாசஸ் உமன்ஸு ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷனு. டேட் 15/11/2024. டைமு 10:45 காலையில் 10:45 ஸ்டார்ட் ஆகுது. மறந்துடாதீங்க, காலையில் 10:45 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எந்த கிரவுண்டில் இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க அப்படின்னா எம்சிஜி மெல்போர்ன் எம்சிஜியில் தான் நடக்குது. இந்த எம்சிஜியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிச்சு பேலன்ஸு பிச்சு, குட் சப்போர்ட் ஃபார் ஸ்பின்னர். மெல்போர்ன் கிரவுண்டு ரொம்ப பெரிய கிரவுண்டு. உமன்ஸ் மேட்ச்சில் பவுண்டரிஸ் சின்னதாக குறைச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஆனாலும் அதில் அவங்களால அடிக்க முடியாததுனால ஸ்பின்னர்ஸ் இங்கே ரொம்பவுமே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் தூக்கி போட்டு ஈஸியாக விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து லோ ஸ்கோரிங் மேட்சாக போயிட்டுருக்கு. ஏன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரைக்கும் உமன்ஸில் ஸ்பின்னர்ஸை வந்து ரொம்ப வீக்காக தான் ஆடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலரை நீட்டாகவே ஆடி போயிடுவாங்க. அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் டீம் போடுங்க. பெருசாக ஸ்பாட் பவுலர் விக்கெட் எடுப்பாங்க, ஆனால் டெத் ஓவர் பவுலிங் போடுறவங்க தான் ட்ரீம் டீமில் வந்து நல்ல பாயிண்ட் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்குள்ளே தான் கேப்டன் விசி வரும். உதாரணத்துக்கு சமந்தா பீட்ஸு, அட்டப்பட்டு, ஆஸ்லி கார்னர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ட்ரீம் டீம்லேயே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது டோட்டல் விக்கெட்ஸ் 60 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் போயிருக்கு. அதில் 26 விக்கெட்ஸ் பேஸ் பவுலர்ஸும் 34 விக்கெட்டு ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் வந்துட்டு 12 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 7 மேட்ச் பிஎஸ் உமனும் 4 மேட்ச் சிக்னிஸ் எஸ்டி உமன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டில் போயிருக்கு. அடுத்தது பாயிண்ட் டேபிள். இவங்க 2 பேருமே வந்து இந்த வருஷம் 2024 6 மேட்ச் விளையாண்டுருக்காங்க எஸ்டி உமன்ஸ். அதில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 4 மேட்ச் 2 மேட்ச் பெத்துக்காச்சஸ் உமன்ஸ் 6 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நடந்ததில் வந்து பெத்துக்காச்சஸாக வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் டேபிள் டாப்பர்ஸ், எஸ்டி உமன்ஸும் பெத்துக்காச்சஸ் உமன்ஸும். அதனால் இந்த மேட்ச்லேயும் இவங்க 2 டப் கொடுத்து விளையாடுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து டீம் கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்துக்கலாம். பெத்துக்காச்ச சுமனில் பெத்துமணி விளாட்றாங்க. ஸ்ரீ பெப்பேரா, ஹேமலதா, சோபி டெமின், எமி ஜான்ஸு, இங்க்லி, அலனா கிங், அன்ஸ்வர்த், எட்வர்ட், எல் வில்லியம்ஸ், அசங்கி. இவங்க இந்த 11 பிளேயரும். சிட்னி தண்டர்ஸில் அட்டப்பட்டு, வால், லிச்பீட், ஹெதர்னைட், வில்லியம்சன், லியோர்டு, ஜான்சன், ஹெர்லிங்டன், டி பைசல், சம்தா பிட்ஸ். இந்த 11 பிளேயரும் இவங்க டீமில் விளையாடுறதுக்கு சான்ஸ் அதிகமுள்ள பிளேயர்ஸ். இவங்க தான் பாசிபிள் பிளேயிங் லெவலாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம ஒரு வேளை நாளைக்கான ப்ரிடக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்டி உமன்ஸ் தான் நீங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற கம்பல்சரியாக இந்த 5 பிளேயரில் இருந்து கம்பல்சரியாக 4 பிளேயர் நாளைக்கு உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் எஸ்டி உமன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு டீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 5 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக 4 பிளேயர் ட்ரீம் டீமில் இன் ஆயிடுவாங்க. அந்த 4 பிளேயரில் இந்த 5 பிளேயர்லேருந்து நான் ஒரு கேப்டன் விசி நீங்கள் எடுக்கிறீங்க பெஸ்ட்டு பிக்கு அப்படின்னா, சமீரா அட்டப்பட்ட ஒரு பெஸ்ட்டு பிக்கு, எஸ்பிட்ஸ் நல்ல பிக்கு, மேபி லிச்பீல்ட் ஆர் இஸ்மாயில். இவங்க 2 பேர்த்துலேருந்து இந்த 4 பேர்த்துலேருந்து மேபி இந்த 4 பேர் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் பிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஹெதர் நைட்டு வந்து நீங்கள் 50-50 ஆப்ஷனில் பயன்படுத்திக்கிங்க. ட்ரீம் டீமில் வருவாங்களான்னுங்கிறத விட அவங்க ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேர் தான் இவங்க டீமோட நல்லா விளாட்ற பேட்ஸ்மேன்ஸ். அதனால் இவங்க 3 பேர்த்துக்குள்ளே தான் அந்த பாயிண்ட்ஸ் வர்றது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் சமந்தா பீட்ஸ் வந்து மேட்ச் விக்கெட் நல்லா எடுக்கிறாங்க. இந்த கிரவுண்டுமே ஸ்பின்னர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால என்னோட பெஸ்ட்டு சாய்ஸு அட்டப்புட்டு கேப்டனாக போய் பீட்ஸை வந்து நீங்கள் விசைடும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இவங்க டீம் ஜெயிக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அட்டப்பட்டு, பீட்ஸு, லிச்பீடு இவங்க 3 இடத்துக்குள்ளே நீங்கள் கேப்டன் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிச்பீடு வந்து கொஞ்சம் ஓவர் ரிஸ்கி தான், ஆனால் இவங்க 2 கொஞ்சம் சேஃப். எஸ்டி உமன்ஸ் வின் பண்ணும் நீங்கள் அப்படி கெஸ்ட் பண்ணி டீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக சமீர் அட்டப்பட்டும் எஸ்பீட்ஸ் இவங்க 2 இடத்துக்குள்ளேயே நீங்கள் கேப்டன் விசி போகலாம். ஒரு நல்ல ரேங்க் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அது மட்டும்தான் நமக்கு நல்ல ரேங்க் வருமா கேப்டன் விசினால் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கரெக்டாக அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் சொருகணும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இந்த மேட்ச்சு மினிமம் 2 or 3 பிளேயர் எஸ்டி உமன்ஸ் நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 பிளேயர் ட்ரீம் டீமில் இன் ஆயிடுவாங்க. அதுவே பெஸ்ட் டீம் மீன்ஸ் தோக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1 to 2 பிளேயர் தான் ட்ரீம் டீமில் என்ட்ரு ஆவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் வின் பண்ணால் மட்டும் எப்படி வரும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை எஸ்டி உமன்ஸ் மறக்காமல் தோக்குறாங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்லேருந்து கம்பல்சரியாக 3 பிளேயர் தான் இன் ஆவாங்க. அந்த 3 பிளேயர் தான் இன் ஆக போகிறாங்க. அந்த 3 பிளேயரை வந்து எந்த பிளேயரை விடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன் கெஸ் படி யார் நாளைக்கு ட்ரீம் டீம் வரலாம் அப்படின்னா எஸ்பீட்ஸு, அட்டப்பட்டோ இவங்க 2 ட்ரீம் டீம் இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. அது போக நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா இந்த 2 பேட்ஸ்மேன்லேருந்து எனி ஒன், அப்படி இல்லை அப்படின்னா இல்லை இந்த 3 பிளேயர்லேருந்து எனி ஒன் தோக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ்லேருந்து எனி ஒன் நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்
இப்போ லோ பர்சன்டேஜ். இந்த லோ பர்சன்டேஜில் டி வில்லியம்ஸு ரொம்ப லோ வர்த்தி டவுனில் விளாட்றாங்க. அதனால் போன மேட்ச் ட்ரீம் டீமில் வர காரணம் பெத் மூனியும் பண்ணலை, ஜோன்ஸும் பண்ணல. ஸோ அதனால் அவங்க வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிறனால ட்ரீம் டீமில் வந்தாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். லியார்டு இவங்க ரொம்ப லோ வர்த்தி டவுன் விளாட்றாங்க. அதனால் ஸோ இவங்க சான்ஸ் இல்லை. இப்போ இந்த 3 பேர்த்துக்குள்ளே தான் நாளைக்கான மேட்ச்சில் பிளேயர்ஸு ட்ரீம் டீம் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த 3 பிளேயருக்குள்ளே வர்றது யார் யார் அதிக சான்ஸ் இருக்குன்னா, பெய்சல் அப்படிங்கிற பிளேயருக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 4 ஓவர் பவுலிங் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா விக்கெட் எடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் லைட்டாக ட்ரீம் டீமில் வரல. அதனால் எல்லாருமே அவங்கள மேக்ஸிமம் பர்சன்டேஜ் சைஸாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே போகலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஜான்சன் இவங்க எப்போ வேணாலும் மேலே வந்து விளையாடலாம். அதேமாதிரி அவங்க தான் கேப்டனுங்க. நான் 3 ஓவர் கம்பல்சரியாக போட்டுடுறாங்க. இந்த ஜிவால் நல்ல ஆடிட்டர். ஒரு வேளை அன்றைக்கி அவங்க கிளிக் ஆகுது நாளைக்கு அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் போய் நிற்கலாம். அதனால் இவங்க 3 பேர்த்துக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் இந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னா இந்த 3 பேர்த்துலேருந்து 2 பேர் ட்ரீம் டீம் வின் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனி ஒன் தோக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனி ஒன்னை மட்டும் நீங்கள் இதுக்குள்ளேருந்து கொண்டு வந்து வச்சே ஆகணும். வச்சா மட்டுமே அந்த டீம் வந்து உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் ஒரு நல்ல பொசிஷன் போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம இந்த அதே தான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நாட் ரிசீவ்டு கம்மிங் பிளேயர் இதெல்லாம் வந்து நான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த ஒரு பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டார்லிங்டனை வந்து 70% பீப்புள்ஸ் பிக் பண்ணி வச்சுருக்காங்க, யூசர்ஸ் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வந்து வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஐ மீன் வராமல் கூட போகலாம். இவங்க வரக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி அப்படின்னா, இவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் கம்பல்சரியாக என்ட்ரு ஆயிடுவாங்க. அப்படி இவங்க தோக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கிங்க. வரலாம், வராமலும் போகலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் இவங்கள ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்தது இவங்க டீமுக்கு வந்துடலாம். பெர்த் காசஸ் அதே தான் நான் சொன்ன மாதிரியே பெர்த் காச்சஸ் உமன்ஸில் முதல்ல ஹை செலெக்ஷன் பர்சன்டேஜ் 5 பேர் யார் யார் இருக்கிறாங்கன்னா பெர்த் மூணு இவங்க போன மேட்ச்சு இவங்க தான் கேப்டன், இவங்க தான் விசி. ஐ மீன் சோபி டெமின் தான் கேப்டன், எட்கர் தான் விசி. இது எட்கரை வந்து யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு கேப்டன் விசி வர காரணம் இவங்க டீம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறனால இந்த 5 பேர்த்துலேருந்து தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. வேறு இந்த லோ பர்சன்டேஜ்லேருந்து போகிறாங்க அப்படிங்கிறதுல இல்லை. இந்த 5 பேர்த்துலேருந்து யாராச்சும் ஒருத்தர் பண்ணுவாங்க. அதில் இவங்க 2 நல்லா பண்ணாங்க. அதனால் போன மேட்ச் இவங்க ட்ரீம் டீம் வந்தாங்க, கேப்டன்சி வந்தாங்க. மேபி இந்த மேட்ச் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் எப்படி ரிப்பீட் ஆகலை அப்படின்னா மேபி அலனா கிங் கிட்ட கேப்டன் போய் சோபி டெவின் கிட்ட விசி வரலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எம்சிஜி ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை அலனா கிங் இந்த மேட்ச் நல்ல கீ பிளேயராக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாத பிளேயர்னால் இவங்க ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். இவங்க டீமில் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் எல்லா டீம்லேயும் நீங்கள் கொண்டு போக அலனா கிங்கை வந்து ஒரு கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் வந்து உங்களுக்கு நல்லா கொண்டு போகும். முதல்ல 2-3 மேட்ச் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணுறதுனால அவங்களுக்கு கேப்டன் பர்சன்டேஜில் கம்மி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ட்ரீம் டீமில் வராங்க, கேப்டன் பர்சன்டேஜில் எடுத்துருமா. நீங்கள் அப்போ போடும்போது உங்கள் டீம் அந்த இடத்துல நல்ல பொசிஷன் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இவங்களோட பாசிபிள் இதுதான். இதுவே இவங்க டீம் தோக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க 3 பிளேயர் தான் இதில் வருவாங்க. அந்த 3 பிளேயரில் நீங்கள் ஒரு பிளேயரை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் முதல் பிளேயராகவே அலனா கிங் தான் சொல்லுவேன். அவங்கள கம்பல்சரியாக நீங்கள் ட்ரீம் டீமில் வச்சுக்கணும். அடுத்து 2வது பிளேயராக சொல்லுவீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பெர்த் மோனி மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா டி வில்லியம்ஸை வந்து நம்ம விட போகிறோம். டி வில்லியம்ஸை விட்டதுனால பெர்த் மோனி தான் வைக்கணும், இல்லை ஆரோன் ஜோன்ஸை வைக்கணும். ஆனால் ஆரோன் ஜோன்ஸு ட்ரீம் டீம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இது தோணுது. ஏன்னா அவங்க விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ விக்கெட் கீப்பிங் பண்ண கிடையாது. அதனால் அவங்களால வந்து அந்த ட்ரீம் டீமில் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் நம்ம வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால பெர்த் மோனியும் அலனா கிங் இவங்க 2 பேர்த்தையும் நான் இந்த மேட்ச்சுக்கு சஜஷன் பண்ணுறேன். மேபி நான் சொல்கிறது வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். அங்கே நடக்குமாங்கிறது நான் பாசிபிள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது மேட்ச் முடியும் போது ரிசல்ட்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டீம்லேருந்து கேப்டன் பாசிபிள் பிளேயர்ஸ் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அலனா கிங் கம்பல்சரி, அப்புறம் சோபி டெவின், அப்புறம் பெர்த் மோனி. இவங்க 3 பேர்த்துக்குள்ளே தான்
கேப்டன் விசி இந்த மேட்ச் வர சான்ஸ் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ் வேறு யாருமே கிடையாது. நீங்கள் இவங்க 3 பேத்துக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், போட்டு பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஒரு நல்ல ரேங்கிங் கூட வந்து நிற்கலாம். கிராண்ட் லீக் கொஞ்சம் கொஞ்சம் போகலாம், பட் கரெக்டான பிளேயர்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளே சொருக்கி கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா அந்த இது கிராண்ட் லீக்கு நல்ல பொசிஷனில் போய் நிற்கும். அடுத்து வந்து கேப்டன் பாசிபிள், சோபி டெவின், அலனா கிங், பெர்த்மோனி, இவங்க 3 பேர் தான் இவங்க டீம் பெர்த்து கச்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு. லோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 2 ஆர் 3 வின் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் வரலாம், இல்லை 3 பிளேயர்ஸாக கூட வரலாம். லூஸ் பண்ணுறாங்கனாலும் இவங்க டீம்லேருந்து 2 பிளேயர் கம்பல்சரியாக வரலாம், இல்லை ஒரு பிளேயர் வரலாம். 2 பிளேயர் இல்லை ஒரு பிளேயர், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 2 இல்லை 1 தோக்கிற மாதிரி இருந்தால், வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரியாக நீங்கள் 2 பிளேயரோட தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 2 பிளேயரோட போனால் மட்டுமே அந்த ட்ரீம் லெவலில் நல்ல பொசிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் அந்த லோ பர்சன்டேஜில் நல்ல பிக்கு யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த மேட்ச்சுக்கு பெப்பேரா, ஹேமலதா, இன்சைக்கி, மில்ஸ், இந்த 4 பேர்த்தையும் செகண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்களான்னு சொல்லுவது 2 பேரை மட்டும் தான் சொல்லணுங்கிறது. ஏன்னா இவங்க 4 பேர் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மேட்ச். மேபி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போடும்போது அந்த டீம் உங்களுக்கு நல்ல ரேங்காகவே போகும். ஐ மீன் கரெக்டான கேப்டன்சி நீங்கள் செட் பண்ணியிருக்கிறீங்க, இன்றைக்கி இந்த டீம் தான் வின் பண்ணுன்னு உங்களுக்கு கெஸ் வருது. சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டான கேப்டன் விசி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இவங்க 4 பேரத்தில் பண்ணுற 2 பேர்னு நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்கள் டீம் போட்ட காசை விட போட்ட காசை விட அதிகமாக போய் நிற்கும், ஒரு அமௌண்ட்டில் நிற்கும். ஒரு அமௌண்ட்டுனா 500 1000 வருமா ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க. போட்ட காசு 49 ரூபா போடுறீங்க அப்படின்னா அதை விட ஒரு 80 ரூபா 90 ரூபா இந்த ப்ரோ சீசனில் போய் நிற்கும். நெக்ஸ்ட்டு இந்த டீமில் லோ பர்சன்டேஜில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பிளேயர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு இந்த மேட்ச் இன்க்லியை ட்ராப் பண்ணிடுங்க. ஆரன் ஜோன்ஸை மேபி ஒரு சில டீமில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா பெர்த்மோனி தான் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுறாங்க. நீங்கள் பெர்த்மோனிக்கே போகிறதுனா நல்லது தான். இன்னைக்கு ஆரன் ஜோன்ஸு பெருசாக வர வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா அவங்க விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரி தான் அவங்க வரலாம், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ அவங்களால பெர்த்மோனிக்கே நீங்கள் போகலாம். இவங்க லோ பர்சன்டேஜில் நான் சொன்ன மாதிரி மில்ஸ், எஸ்னிக்கி, பெரேரா, ஹேமலதா, இவங்க 4 பேர்த்துலேருந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர்த்த எடுத்துகிட்டு போங்க. தோக்கிற மாதிரி இருந்தால் 1 பிளேயர் எடுத்துகிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்து மேலும் மேலும் வீடியோ எடுத்து போடணும். இதுக்கு இன்னும் உள்வாங்கி எனக்கு கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் எளிமையாக என்னால் எவ்வளோ சொல்ல முடியும் அப்படிங்கிறது நான் இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோத்ரூ பண்ணி தான் உங்கள்கிட்ட இதையும் விட என்னால் ஏதோ ஒரு எளிமையாக கொண்டு வர முடியுமா. ஒருவேளை இந்த பிளேயர் தான் 5% பிளேயரில் ட்ராப் ஆவாங்க, இந்த பிளேயர் தான் லோ பர்சன்டேஜ் பிளேயரில் இன் ஆவாங்க, இந்த பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபு லைக்கில் தான் எனக்கு வந்து மேலும் மேலும் சரி என்னை நம்பி நல்ல நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற எனக்கு எண்ணங்கள் வர வர தான் நான் மேலும் மேலும் உங்களுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சு உங்களுக்கான நம்மளோட எய்மே அந்த 1 கோடி, அந்த 1 கோடியை வந்து தமிழர்களாகிய நம்ம யாராச்சும் ஒருத்தர் அடித்தே ஆகும். ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க, இனிமேல் நம்ம அடிப்போம். இனி நம்மளோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ இதோடு நான் முடிக்கிறேன். இனி அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் மேட்ச்சை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.